ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 31 டிசம்பர் தான் நான் எடுக்கிற இந்த வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது நாளைக்கு. அதனால் நான் வந்து க்ளீனிங் காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். அதுக்காக நான் க்ளீன் பண்ண போகிறேன். என்னோடய ரூமை பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம ரூம் மட்டும் நான் க்ளீன் பண்ணுறேன்னா, அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீடு எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக, ஏன்னா நம்மளோட பழைய இதெல்லாம் தூர போட்டுட்டு நம்ம புதியதாக இந்த வருஷத்தில் இருக்கணும்னு நினைப்போம். அதுதான் எல்லாரோட மனசும் இருக்கும். ஸோ அதுதான் நானும் பண்ணுறேன். ஸோ காலையிலே என்னோடய ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபேஜ் தோரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேபேஜையும் கேரட்டையும் என்ன பண்ணிவிட்டேன், நல்லா சிறு சிறுக்கெல்லாம் வெட்டி வச்சுட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், அந்த வந்து பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அது கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. எனக்கு வந்து ஃப்ரோஷனில் தான் எங்களுக்கு கிட்டும் கிடைக்கும். அதை தான் நான் வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட திருகின தேங்காய் இருந்துச்சுன்னா போடுங்க, கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். எவ்வளோ தூரத்துக்கு கருவேப்பிலை நிறைய யூஸ் பண்ணுறீங்களோ நல்ல வாசனையும் மனமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சில்லி பவுடர் எல்லாத்தையும் பிசைஞ்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிப்போம்ல, அதையும் வச்சுட்டு அப்பப்போ நான் வந்து மூடி போட்டு வேக வைக்கணும். ஏன்னா இது வந்து ஆவியில் கேபேஜில் நீர் சத்துன்னு சொல்லுவாங்க, தண்ணி பதம் இருக்குது. அதனால் நான் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுவேன் தண்ணியை, அவ்வளோதான். மூடி போட்டு நல்ல மனம் வர வரைக்கும். அதாவது கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது, நிறைய சாப்பிடணும். ஹேர் க்ரோத் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வரும். ஹேர் ஃபாலுக்கெல்லாம் இது ரிலீஃப் தரும். அதுக்காகவே யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சின்ன வயசில் அம்மா சொல்லும் போதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். இப்போ வந்து முடி கொட்டினதுக்கப்புறம் தான் நினைப்போம், ஐயோ கருவேப்பிலை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் நிறைய சேர்ப்பேன். ஏன்னா க்ரோத்துக்காகவும் கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஏதாவது ஒன்று கடைப்பிடிக்க பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா கேபேஜ் வந்து வந்தாச்சு. நான் என்ன பண்ணுறேன், மீனுக்கு வந்து மீனை கழுகி வச்சுருக்கேன். மீன் கறி வைக்கலான்னு பார்த்துட்டேன். ரைஸ் ஆல்ரெடி வடிச்செல்லாம் வச்சாச்சு. இப்போ வந்து மீனை கழுகி உப்பு போட்டு வச்சாச்சு. நான் வந்து மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதான் வெளிச்செண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், நம்ம இஞ்சி பூண்டு கரைத்தது, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இவ்வளோத்தையும் போட்டு நல்லா சாப்பிட்டு பண்ணிக்கோங்க. இது கழிஞ்சதுக்கப்புறம் ஒரு மசாலா பொடி இருக்குது பார்த்திங்கன்னா, வேறு மசாலாவே ஒன்றும் இல்லை. நான் வந்து மஞ்சள் பொடியும், நான் வந்து கொத்தமல்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிப்பொடின்னு சொல்லுவோம்ல, அது வந்து 2 ஸ்பூனு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். 2 நம்ம இந்த மீனுக்கு வந்து நான் 2 மீன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், காஷ்மீரி கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் புளி தண்ணியும் ஒழிச்சிட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இது கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் இருக்குல்ல, மீன் நம்ம ராஜாவை கொண்டு போய் உள்ளே போடுங்க. நான் வந்து என்ன பண்ணால் எனக்கு தலை ரொம்ப இஷ்டம் பார்த்துக்கோங்க. அதனால் நான் தலையை வந்து என்ன பண்ணிட்டு தூரப்படாமல் அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன். இந்த தலை இதெல்லாம் போட்டாச்சு. இனி இந்த தண்ணி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி தேங்காய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் எல்லாம் நம்ம மசாலாலாம் போட்டிருந்தோம்னா அது எல்லாத்தையும் வறுத்தி வச்சாலும் சூப்பராக இருக்கும். இது வேறு ஸ்டைலில். ஸோ நான் இதெல்லாம் என்ன பண்ணிட்டேன், நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் கொட்டிட்டு இந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுகி ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும் பார்த்துங்க. இதெல்லாம் கொதிக்கிற டைமில் கருவேப்பிலை நிறைய அப்படி தூவிட்டு